இன்னைக்கு தாகேஷ் லேனில் அடுத்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அசரியா செராயாவை பெற்றான், செராயா யோசதாகை பெற்றான். இதில் 2 பேர் இருக்குது. அந்த 2 பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது யெஹோசதாக். யெஹோசதாக் அப்படிங்கிற அந்த பேரை நல்லா கவனிங்க. தமிழில் யோசதாக் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கிலீஷில் ஜெஹோசதாக்னு கொடுக்கப்பட்டிருக்குது. எபிரே மொழியில் யெஹோசதாக். யெஹோசதாக்கில் மொத்தம் 6 எழுத்துக்கள் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது வாவ். வாவ் என்ன செய்யும்? 2 வார்த்தை என்ன செய்யும்? இணைக்கும். நம்ம ஏற்கனவே 2 உதாரணத்தை பார்த்துருக்குறோம். ஒரு பக்கம் 2 எழுத்து இருக்குது, யோத், அடுத்தது ஹே. இந்த 2 சேரும்போது இது எப்படி உச்சரிப்பீங்க? யா. யாங்கிறது யாருடைய பெயர்? நம்ம தேவனுடைய சுருக்கமான பெயர். அவருடைய தன்மை என்ன? சதாக். சதாக் அப்படின்னா நீதி. சதாக் அப்படின்னா என்னது? நீதி. அடுத்த 3 எழுத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா சதாக் அப்படின்னு சொல்லி வரும். சாடே, தாலத், அடுத்தது கோவ். சதாக், யெஹோஷதாக். இந்த வாவ் என்ன செய்யுது? தேவனுடைய பெயர் அவருடைய தன்மையோடு என்ன செய்து இணைக்குது? யெகோவா நீதி, யெகோவா இஸ் ரைச்சியஸ், யெகோவா நீதி உள்ளவர் அப்படிங்கிறத தன்மை என்ன செய்து இணைக்குது? யா சதாக். இந்த 2 இணைக்கும் போது நடுவில் என்ன வரணும்? வா வரணும். யெஹோசதாக் அப்படின்னு சொல்லி வரும். யெஹோசதாக். யெஹோசதாக் அப்படின்னா யெகோவா நீதி உள்ளவர். அடுத்த ஒரு பேரை நம்ம பார்க்கலாம். அதே வசனத்தில் இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது, செராயா. இந்த செராயா அப்படிங்கிற வார்த்தையில் மொத்தம் 4 எழுத்தா இருக்குது. ஒன்று வந்து சின், அப்புறம் ரேஷ் இருக்குது, அப்புறம் யோத் இருக்கு, ஹே இருக்குது. இந்த முதல் 2 எழுத்து சார். சார் அப்படின்னா இளவரசன், பிரின்ஸ். கடைசி 2 எழுத்து வந்து யா. யாங்கிறது யாருடைய பேர்? யெகோவா தேவனுடைய சுருக்கமான பேர், யா. ஸோ சராயா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யெகோவா இளவரசன், சராயா. சார் அப்படின்னா இளவரசன், யாங்கிறது யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர், சராயா. ஸோ இப்படி தான் ஒரு பேரினுடைய அர்த்தத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? கண்டு கொள்ளலாம். பாருங்க, ஏற்கனவே நம்ம நிறைய உதாரணங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு உதாரணத்தையும் எப்படி பெயர்களுடைய அர்த்தத்தை பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம 3வது தாகேஷ் லேனை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுதான் தாலத். தாலத்துக்குள்ள புள்ளி வைத்தால் அதனுடைய உச்சரிப்பு வந்து ட, டேடி, அதில் வரக்கூடிய ட. அடுத்தது புள்ளி இல்லை அப்படின்னா அதை ட அப்படின்னு சொல்லி விடணும். அதாவது ஹ சவுண்ட் அதோட என்ன செய்யணும்? இணைக்கப்படணும். ட, ட, ட. கீமல்ல பார்த்தோம், புள்ளி வைத்தா க, புள்ளி வைக்கலாத்தி க. க, க, ட, ட, ப, வ. ஓகே, பெத்துக்குள்ளது ப, புள்ளி வைத்தா ப, புள்ளி வைக்கலாட்டி வ. ஸோ இது வந்து ட, ட. புள்ளி வச்சா அது வந்து ட, புள்ளி வைக்கலாட்டி அது என்னது? ட. இப்போ இதனுடைய உதாரணங்களை என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். ஒன்றுன்னா ஒரு 2-3 உதாரணங்களை பார்ப்போம். பாருங்க, முதல் உதாரணம். முதல்ல 3 எழுத்து இருக்குது, தாலத்துக்குள்ள புள்ளி இருக்குது, அடுத்தது லேமட் இருக்குது, அடுத்தது தாவு இருக்குது. இது என்னது? டேலேத். டேலேத் அப்படின்னா வாசல். டேலேத் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? வாசல். டேலேத். அடுத்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்க, முதல்ல ஆலஃப் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேத் இருக்குது, அதுக்கப்புறம் தாலத் இருக்குது. தாலத்துக்குள்ள என்னது இல்லை? புள்ளி இல்லை. அப்போ இது என்னது? ட. இந்த 3 உச்சரிக்கும் போது எஹாத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எஹாத் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் 1 அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்பர் 1. 1 அப்படின்னு சொல்றதுக்கு ஹீப்ருல எப்படி சொல்வீங்க? எஹாத் அப்படின்னு சொல்லி சொல்வீங்க. ஸோ தாலத்துக்குள்ள புள்ளி வந்தால் அது வந்து ட, புள்ளி வரல அப்படின்னா அது வந்து என்னது? ட, ட, ட. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு தாகேஷ் லேனை பார்த்தோம். அடுத்த லெசனில், அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம்.